ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஎஸ் கிராஃப்ட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எம்எஸ் வேர்டோடைய பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு எம்எஸ் வேர்ட் பேசிக் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிப்போம். எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டார்ட் விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ரோக்ராம்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக இந்த சர்ச் பாக்ஸில் வேர்ட் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு பிளாக் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் ஹையர் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளாங்க் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் 1 அப்படின்னு காமிக்குது இல்லையா, இது வந்து டிஃபால்ட் நேம். சேவ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிப்போம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எஸ். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். நான் எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் கொடுத்துட்டு நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் வந்து நம்ம கொடுத்த நேமில் சேவ் ஆகிடும். இப்போ மேலே பாருங்கள் விஎஸ் கிராஃப்ட்ஸ், நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து விஎஸ் கிராஃப்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாங்க் ஏரியாவில் நம்மளுடைய டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வேற ஒரு டாக்குமெண்ட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுங்க. ஆல்ரெடி நம்ம அந்த டாக்குமெண்ட்டை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற டெக்ஸ்ட் ஓகே, நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ இல்லை மொத்தமோ நமக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த ரீஜன் தேவையோ அதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் சி, அது மூலயமாவும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்குமெண்ட் போயிடுங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் வி கொடுங்க. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு நம்மளால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் அலைன்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டில் இதோட ஃபாண்ட் ஸ்டைல் என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் கொடுத்துருக்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நமக்கு என்ன ஸ்டைல் தேவைப்படுதோ இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை என்ன பண்ணுங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல வந்து கேம்பிரியான்ற ஒரு ஃபாண்ட் ஸ்டைலில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஃபாண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு ஃபாண்ட்டோட சைஸ் எக்ஸாக்டாக தெரியும், நான் 16 வைக்கணும், 18 வைக்கணும், 36 வைக்கணும், 48 வைக்கணும் அப்படின்னும் போது தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாக்டாக இதில் போயிட்டு நம்ம என்ன ஃபாண்ட் சைஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஃபாண்ட் சைஸ்லாம் வந்து எக்ஸாக்டாக தெரியாது, நான் அப்படியே விசிபிலிட்டி பார்த்து எனக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ண நமக்கு என்ன ஆகிட்டே போகும்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஐக்கானை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ நமக்குடைய வியூ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாண்ட்டோட ஸ்டைலை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டோடைய சைஸ் என்னன்றதையும் சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இருக்க ரெண்டு ஐக்கானும் ஃபாண்ட் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம அந்த ஸ்டைலு சைஸ் எல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இதுல சம் ஆஃப் த லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா டார்க்கா தெரியணும் அப்படின்னும் போது போல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்ற இந்த ஒரு வேர்டு மட்டும் எனக்கு வந்து நல்லா டார்க்கா தெரியணும் அப்படின்னும் போது இந்த ஐகான் பீன்ற ஐக்கானை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஐகானோட நேம் வந்து போல்ட் ஐகான். ஸோ இந்த போல்ட் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு மட்டும் நல்லா டார்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் டெம்பரேச்சர் அப்படின்றத போல்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் டார்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நமக்கு இன்னும் சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தெரியணும் அப்படின்னா இட்டாலிக் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தெரியும். அந்த ஒரு வேர்டை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த யூ பான்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்லைன் வந்துடும். அதே மாதிரி சிமிலர்லி இப்போ டெம்பரேச்சருக்கு பாருங்க, நான் இந்த வந்து இட்டாலிக் கொடுக்குறேன். அதே மாதிரி அண்டர்லைன் ஐக்கானையும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு வேர்டு வந்து வந்துடும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் பிரிண்ட் எடுக்க போகிறோம், என்னுடைய டெக்ஸ்ட் வந்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட், ஓகே, ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் வேர்டாக இருக்கட்டும், எதுக்கு நம்ம கலர் கொடுக்கணுமோ ஓகேவா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபாண்ட் கலர், இதுதான் இந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். இதுல எந்த கலர் நமக்கு வேணுமோ அந்த கலரை என்ன பண்ணுங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் எப்படி தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபாண்டோட கலர். அண்ட் சிமிலர்லி நம்ம வேணா இந்த ஹியூமிடிட்டி அப்படின்றது வந்து ஒரு கலர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கலர் கொடுக்கலாம், ஒரு கிரீன் கலர் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இது மட்டும் கிரீன் கலர்ல தெரியும். இது வந்து ஃபாண்டோட கலருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு பென் யூஸ் பண்ணி புக்லலாம் ஹைலைட்டர் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹைலைட்டர் ஆப்ஷன் இங்கே வேர்ட்லேயும் அவைலபிளாக இருக்கு. இதுதான் இந்த ஹைலைட்டர் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி என்னுடைய ஐகான் வந்து சேஞ்ச் ஆகும். அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு எந்த இடத்துல ஹைலைட் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட் பண்ணிட்டேன்னா இதில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் க்ரீன் கலர் செலக்ட் ஆகிருக்கனால அதில் க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இதே நம்ம பிங்க் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா அது பிங்க் கலரில் ஹைலைட் ஆகும். ஒன்ஸ் இந்த ஹைலைட்டர் வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்கு திருப்பி ஒன்ஸ் அகைன் அதே ஐக்கானே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஹைலைட்டர் ஐக்கானு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் பேராகிராஃப் வந்து நான் வந்து ஸ்மால் லெட்டர்லேருந்து கேப்ஸுக்கோ இல்லை கேப்ஸ்லேருந்து ஸ்மாலுக்கோ எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேராகிராஃபை என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கான் இருக்கு பாருங்க, ஒரு கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் இருக்கு இல்லையா, இதுதான் சேஞ்ச் கேஸ் ஐக்கான் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஃபுல்லாகவே இதில் வந்து லோயர் கேஸ் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே வந்து எனக்கு லோயர் கேஸில் வேணும்னா லோயர் கேஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபில் இருக்கிற எல்லா எழுத்தும் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் வந்துடும். இல்லை எனக்கு வந்து கேப்ஸில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பேராகிராஃபில் இருக்க எல்லா லெட்டர்ஸும் அப்பர் கேஸில் வந்துடும், கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டோடைய ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா கேப்ஸில் இருக்கும். ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் கேசஸ். மோஸ்ட்லி நம்ம இந்த சென்டென்ஸ் கேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ் கேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸில் ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ சி மட்டும் கேப்ஸில் இருக்கு. அடுத்த பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் தீல ஸ்டார்ட் ஆகுது, இது மட்டும் கேப்ஸில் இருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸில் ஆரம்பிக்கும், ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் வந்து ஸ்மாலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சேஞ்ச் கேஸ் ஐக்கானுடைய பெனிஃபிட். ஸோ நம்ம வந்து ஒரு பேராகிராஃபில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் லெட்டர்ஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சென்டென்ஸ் கேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து கிளியர் ஃபார்மேட்டிங் ஐக்கான். இப்போ இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் ஐக்கான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஏதோ ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட்ன்ற வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போல்டு பண்ணியிருக்கோம், இட்டாலிக் பண்ணியிருக்கோம், அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இதை வந்து இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா திருப்பி இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிட்டு திருப்பி போல்டை கிளிக் பண்ணணும், இட்டாலிக் கிளிக் பண்ணணும், அண்டர்லைனை கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து நம்ம சிம்பிளா ஒன்லி போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் போது ஈஸியாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரோவா இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளியர் ஃபார்மேட்டிங் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளியர் ஃபார்மேட்டிங் ஆயிட்டாங்க நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அது மொத்தத்தையும் எடுத்துட்டு நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்ற வேர்டு மட்டும்தான் இருக்கு பாருங்க. நம்ம ஆல்ரெடி செட் பண்ண அந்த ஃபாண்ட் ஸ்டைலும் போயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி செட் பண்ண ஃபாண்ட் சைஸும் போயிடுச்சு, அப்புறம் போல்டு போயிடுச்சு, இட்டாலிக்கும் போயிடுச்சு, அண்டர்லைனும் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கிளியர் ஃபார்மேட்டிங்கோட ஐக்கானுடைய பர்பஸ். ஓவராலா நம்ம என்னெல்லாம் மாடிஃபை பண்ணமோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணி கொடுத்துரும், ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ன்ற வேர்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட்ன்ற வேர்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? என்ன ரீசன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிற ஃபாண்ட் ஸ்டைல் வேற, ஃபாண்ட் சைஸ் வேற, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருக்க ஃபாண்ட் சைஸும் ஸ்டைலும் வேற. ஏன்னா நம்ம அதை கிளியர் பண்ணதுனால அந்த ஸ்டைலு சைஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை எப்படி எடுத்துட்டு வரலாம்? திருப்பி இதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதே ஃபாண்ட் ஸ்டைலு ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம். பட் எக்ஸாக்டா இது என்ன ஃபாண்ட் ஸ்டைல்ல இருக்கு ஃபாண்ட் சைஸ்ல இருக்கு நோட் பண்ணி தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சிம்பிள் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வேர்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மட் பெயிண்டர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேர்டு மேலே பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்டர்ன்ற ஐக்கான்ட கிளிக் பண்ணினா அந்த ஐக்கானே பாருங்க ஒரு பெயிண்ட் பிரஷ் வர மாதிரி இருக்கு இல்லையா, அது மேல நம்ம எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கோங்க, இந்த டெசிக்னேட்டர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மேல கொண்டு வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கு ஃபாண்ட் சைஸ் இருக்கோ அது என்ன கேட்டகரியில இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார்மட் பெயிண்டர் ஐக்கானை யூஸ் பண்றோம். இப்போ இந்த ஹியூமிடிட்டின்னு இருக்கு, இந்த ஹியூமிடிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எனக்கு கிரீன் கலர்ல இருக்கு, வேணாம் எனக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த டியூரிங்ன்ற வேர்டை நான் செலக்ட் பண்றேன், ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்துட்டு டைரக்டா அதை எடுத்துட்டு வந்து ஹியூமிடிட்டி மேல ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா போயிடும். ஸோ இதுதான் ஃபார்மட் பெயிண்டர். ஆல்ரெடி இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்ல என்ன ஃபார்மட்ல இருக்கோ அதுல என்ன ஸ்டைல் இருக்கு என்ன சைஸ் இருக்கு எப்படி போல்டா இருக்கா இட்டாலிக்கா இருக்கா அதே இது இன்னொரு இடத்துல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னும் போது இந்த ஃபார்மட் பெயிண்டர் ஐகான் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுல இன்னொரு ஆப்ஷன் பாருங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் அப்படின்னும் போது இந்த ஓவரால் டாக்குமெண்ட்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு எங்க இருக்கு அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ஃபைண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபைண்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் பண்றோம். இப்போ நான் குட்ன்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஓவரால் டாக்குமெண்ட்ல ஓகேங்களா எங்கெல்லாம் குட் இருக்கோ அந்த இடம் மட்டும் இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹைலைட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல நமக்கு தேவையான வேர்டிங்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபைண்ட் ஆப்ஷன். அடுத்து ஒன்று பாருங்க ரீப்ளேஸ் ஆப்ஷன். ரீப்ளேஸ் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நான் ஏதாவது ஒரு வேர்டை தப்பா டைப் பண்ணிட்டேன், அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா அந்த வேர்ட்ஸை திருப்பி திருப்பி தப்பாவே டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் கரெக்ட் பண்ணணும், இல்ல ஒரு வேர்டை எடுத்துட்டு அந்த வேர்டு இருக்க வேண்டிய இடத்துல நான் வேற ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல இருக்கிற டாக்குமெண்ட் பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆஃப்டன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா ஸ்பெல்லிங் வந்து தப்பு, OFTEN வரணும், அதுக்கு பதிலாக OFTAN இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் வாட்ல போயிட்டு இந்த இடத்துல எதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம், ஆஃப்டன் OFTANன்ற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், OFTEN அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு கீழே ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஆஃப்டன் எப்படி இருந்துச்சு, OFTAN இருந்துச்சு, இங்கேயும் OFTAN இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதுல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த OFTAN இருந்துச்சுன்னு வச்சுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா அது வந்து வேர்டு ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்றதுக்காக தான் இந்த ரெட் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. இதை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே வந்து கரெக்டான வேர்டிங் வந்து காமிக்கும்.
ஆஃப்டன் அப்படின்றத நம்ம ஈஸியா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயோ 1 or 2 வேர்ட்ஸ் தப்பா இருக்கு அப்படின்னும் போது நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே நம்ம வந்து ஒரு 10 பேஜஸ் 15 பேஜஸ் டாக்குமெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட இடத்துல ஒரே மிஸ்டேக் ரிப்பீட் ஆகுது அப்படின்னும் போது ஒவ்வொரு வேர்டு மேலேயும் போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 4 பாயிண்ட் வந்து நான் பாயிண்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றேன்னா இந்த புல்லட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுலயும் நமக்கு நிறைய ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வந்து எந்த ஸ்டைல்ல வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து புல்லட்ஸ்க்கான ஆப்ஷன். இதுல வந்து எனக்கு இந்த மாதிரி புல்லட்ஸ் வேணாம், சிம்பிள்ஸ் வேணாம், நம்பர்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஐகான்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ்லயும் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. இது வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, டாட் வச்சிருக்காங்க. இல்ல பக்கத்துல எனக்கு பிராக்கெட் வச்சு வரணுமா, இல்ல ரோமன் லெட்டர்ஸ்ல வரணுமா, இல்ல ஸ்மால் ஏபிசில வரணுமா, கேபிட்டல் ஏபிசில வரணுமா அப்படின்றத நம்ம இது மூலயமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து புல்லட்ஸ் ஐகான். இது வந்து பாத்தீங்கன்னா புல்லட்ஸ் ஐகான். இது வந்து நம்பரிங் ஐகான்ஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏதாவது ஒரு வேர்டிங்ஸை டிசைன் பண்றோம், நம்ம ஏதாவது ஒரு வேர்டிங்ஸை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த டிசைனிங் ஆப்ஷனும் நமக்கு எம்எஸ் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு வேர்ட் டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னும் போது அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பாருங்க. ஜஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே கிரியேட் கொடுங்க. ஸோ எனக்கு ஒரு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் வந்துடும். ஆஸ் யூஷுவல் இது எப்பவும் போல சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன டிசைன் பண்ண போறோம், ஏதோ ஒரு வேர்டை வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ண போறோம்னு வச்சுங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ் கிராஃப்ட்ஸ் இதுதான் என்னுடைய வேர்டு. இந்த வேர்டை நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னும் ஃபர்ஸ்ட் நான் வேர்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நமக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்டை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஐக்கானை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸ் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம எதை கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வேர்டிங்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வேர்டிங்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி வேணாம், இன்னொன்று நானா ஓனா ரெடி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவுட்லைன்ஸ்ல போயிட்டு இதுல எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலயே போயிட்டு நம்ம வந்து ஷேடோஸ், இந்த ஷேடோஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும்ன்றத சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் போயிட்டு எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க, அந்த ரிஃப்ளெக்ஷன் டெக்னிக்ஸ் தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் க்ளோ ஆப்ஷன், எப்படி க்ளோ ஆகணும், இந்த மாதிரி க்ளோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோ ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஒரு பர்டிகுலர் வேர்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் டிசைன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஐக்கானை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கான் பாருங்க, இந்த ஏபிசின்னு கொடுத்து மேலே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் ஸ்ட்ரைக் த்ரோ ஐக்கான். இதில் வந்து சம்டைம்ஸ் நம்ம நோட் புக்கில் எழுதும் போது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் தப்பாயிடுச்சுன்னா அது மேலே பேனா வச்சு அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸையோ இல்லை அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைக் த்ரோ ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்டு மேலே மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லைன் வச்சு அடித்த மாதிரி காமிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஏபிசி ஸ்ட்ரைக் த்ரோ ஐக்கான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஐக்கான் பாருங்க, X2 அப்படின்றது சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ சம்டைம்ஸ் எனக்கு வேல்யூஸ் ஏதாவது இந்த 3க்கு மேலே, ஓகேவா, சூப்பர் ஸ்கிரிப்ட்ல நான் வேல்யூ 2 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 2 அப்படி கொடுத்தீங்கன்னா 3/2 அப்படின்னு வரும். திருப்பி அந்த சூப்பர் ஸ்கிரிப்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே ஐக்கானே ஒரு தடவை கிளிக் பண்ணிடணும். இப்போ நான் 4/2 வரணும் இல்லை 4/6 வரணும்னு பார்த்தீங்கன்னா 4 அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு 6 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். திருப்பி சூப்பர் ஸ்கிரிப்ட் ஐக்கானை எடுத்துருங்க. ஸோ இது 4/6. இல்லை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்டில் அந்த எழுத்து கீழே வரணும்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே வரும். திருப்பி சப்ஸ்கிரிப்ட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போதான் அது ஒரிஜினல் ஷேப்க்கு வரும். இப்போ பாருங்க 4 கொடுக்குறோம், சப்ஸ்கிரிப்ட் ஐக்கானை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், 6 கொடுக்குறேன், திருப்பி சப்ஸ்கிரிப்ட் ஐக்கானை நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஐக்கான் வந்து அந்த பர்பஸ்க்காக தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் வந்து இந்த ஹோம் டேப்போடைய பேசிக்ஸ். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், அதில் ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்ணணும், அதோட சைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பேஜை வந்து எப்படி செட் பண்ணணும், அந்த பேஜில் வந்து ஒரு பேராகிராஃபை வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாம், பேஜ் எப்படி செட் பண்ணலாம், பேராகிராஃப் எப்படி செட் பண்ணலாம், பேராகிராஃப் எப்படி அலைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.